எதிரி கூத்தாருவ அப்படி போன சொன்னா இப்படி ஆடுற அது இப்படி கையை திருப்புறதா அது டான்ஸ் ஆடுறது என்ன டான்ஸ் இது இப்படி இப்படியா போங்க போங்கண்ணா ஏடா மேடம் பொம்பளை பிள்ளைங்க டான்ஸ் ஆடுனா கையை திருப்பிக்கிட்டு தான் புண்டவாயா டான்ஸ் ஆடுவாங்க இதெல்லாம் பிடிக்கல வேற ஆடு இது பாக்குறியா எது பரதநாட்டியம் பரதநாட்டியம் இது பரதநாட்டியம் அது பார்த்தாச்சு வேற அது பாத்துட்டியா அப்புறம் இது ரோக்கல் டான்ஸ் ரெக்கா டான்ஸ் அதுவும் பாத்துட்டேன் அதுவும் பாத்துட்டியா பக்கத்துல தான் ஆடுச்சு அப்புறம் இன்னொரு டான்ஸ் என்னது கிளப்பு டான்ஸ் அது கிளப் டான்ஸ் அதுவும் பாத்துட்டேன் அது புதுசா ஆடு ஏதாச்சும் புதுசா ஒன்று இருக்குது எது கிரிகிரி வெங்காயம் அது என்ன வெங்காயம் அப்படி அது பார்த்தா உனக்கே கிரிகிரி எனக்கே கிரிகிரி வருமா நீங்க ஆடு பண்ண அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம் நான் பாக்கணும் ஆடு அப்படியா ஆடுட்டா ஆடு
என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இருந்தாலும் நான் வந்து வெகு நேரம் ஆகுது. என்னுடன் பேசுவதற்கு யாராவது இருக்கிறீர்களா? வணக்கம் வணக்கம். என்னமா தனியா புலம்பிட்டு இருக்கீங்க? தனியா புலம்புறேன். அல்லாத்துக்காரன் நீதானப்பா? நானா? நீ செஞ்ச வேலை புலம்புறதுக்கு காரணம் என்னப்பா பண்ண? ஐயா 6 மாசத்துக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்தது. ஆமா. வீட்டு வேலைக்கு ஒரு அழகான பொண்ணு வேணும்னு சொல்லி 1000 ரூபாய் அட்வான்ஸ் பணம் வாங்கிட்டு போனீங்க. 1000 ரூபாய் கொடுத்தீங்க. வாங்கிட்டு போனதோட சரி. ஆமா. ஏதாவது ஒரு பொம்பளையாவது கொண்டது கூட்டிட்டு வந்து விட்டியா நீ? கிடைச்சிக்கிச்சா? ஆமா. அதனாலதான் புலம்பிட்டு இருக்கேன். ஆமா. உங்க அழகுக்கும் உங்க நிறத்துக்கும் தகுந்த மாதிரி பொம்பளைங்க தமிழ்நாட்டுல எங்கேயுமே கிடைக்கல. அதனால நேரா போனேன். எங்க? அங்கன்னா பம்பாய். சரி, பம்பாயில போய் பாம்பே குட்டி பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். பாம்பே குட்டியா? ஆமா. இது என்ன கழுது குட்டியா ஆட்டு குட்டியா? உலக அழகி ஐஸ்வர்யா ராய் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. இவ உலக அழகி நம்பர் 2 ஐஸ்வர்யா ராய். ஆமா. ஓ, ஐஸ்வர்யா ராய் இருக்குது. ஆமா. இது ஐஸ்வர்யா ராய். ஏன் சொரின்னு பேர் வச்சிருக்காங்க? அது அந்த அளவுக்கு ஸ்டைலுமா. ஓ, அப்படியா? நல்லா என்ன புடவை கட்டிருக்கீங்க? அதுதான் கட்டிருப்பா பாரு புடவை. நீங்க சொருவி கட்டிருக்கீங்க. அவளுக்கு 3 பக்கம் 3 ஆப்பு வச்சு அடிச்சிருக்குமா? ஆப்பா? ஆமா. ஏயா பொம்பளை கட்டினாங்களா இடுப்புல சொருகிதான் புடவை கட்டுவாங்க. ஆமா. ஆப்பு எதுக்கு வைக்கிறாங்க? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஓஹோ, அதெல்லாம் லேட்டஸ்ட் ஸ்டைல். சரி பரவாயில்ல. ஆமா. சரி, நல்லா ஆடுவாளா பாடுவாளா பேசுவாளா? ஆட்டம் பாட்டமா. நீ எல்லாம் என்ன ஆடுறீங்க என்ன பாடுறீங்க? அவன் மட்டும் வெளியே வந்துட்டான்னு வச்சுக்காங்க. இந்த 6 லைட்டு, இந்த சீரியல் லைட்டு, இந்த தோரணங்கள் எல்லாம் ஆஃப் பண்ணிடணும். ஏன் எதுக்கு லைட் எதுக்கு ஆஃப் பண்ணணும்? அவளை பளிச்சுன்னு வருவா. ஓ, அவள என்னுடைய கலர் இருப்பாளா? நீ என்ன கலர்? நீ அவ கலர் கேட்டு பாருங்க பொம்பளைங்களா எல்லாம். ஏக அவள கலராவா இருக்குது. என்னென்ன ஒப்பத்தா இருக்குது. ஆமா. சரி பரவாயில்ல. சரி, நீ சொல்லும் போது ரொம்ப ஆமா முடியல என்ன மாதிரி இருப்பால. இது என்ன இப்படி நீளமா என்னமோ குற்றால அருவி மாதிரி இருக்குது. சரி, அவ இருக்கிறா பாருங்க சரியான பவள தலைச்சி. பவள தலைச்சியா? ஆமா. ஏன்னா பவளன்னா சடசடையாட்டே இருக்குமே. அதெல்லாம் ஸ்டைலுமா அப்படி பின்னி வச்சிருக்கா. ஓ, பல சடை உங்களுக்கு தெரியாது. ஆமா. சரி பரவாயில்ல. அதை பத்தி தான் அங்க பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு? அவள அழகான பொம்பளை இந்த உலகத்துல எங்கேயும் பார்த்தது இல்லையா? அவளை பத்தி பேசுறாங்க. கூட்டம் கூட்டமா அங்கங்க நின்று பேசிக்கிறாங்க. ஓ, சரி பாக்குறீங்களா? நீ சொல்லும் போதே ரொம்ப ஆசையா இருக்குது. சரி, அவளை பார்க்க வேண்டும் என்று அவளை வர சொல்ல நான் பார்க்கிறேன். அப்படியா? சற்று நேரம் அமருங்கள். அழைத்து கொண்டு வந்து அண்ணே பாப்பா அட தொலைவராளே. ஹலோ அண்ணே பாப்பா தொலைவர சொட்ட காட்டுல. ஏய் பாப்பா என்னாச்சு? என்னாச்சு பூச்சி? ஏய் கரும என்னடி குழம்பு சட்டிக்குள்ள கை விட்டு வளர்ப்புற மாதிரி வளர்ப்பிட்டு இருக்கிற கரும. பாப்பா ஏப்பா என்னடியாச்சு? நல்லாதானே எரியுது லைட்டுக்கு. என்ன நல்லாதானே எரியுது? இன்னும் 2 லைட் கட்டிருக்கணுமா? இதே வெளிச்சம் அதிகமா இருக்குது. தூக்கி பிடிச்சி அந்த வயர் எடுத்து சோறு வச்சிடறான்னு ஏற்கும். அண்ணே அப்பா என்னன்னு தெரியல, சண்டைக்கு போறாள் லைட்டு கிட்ட. அண்ணே அப்பா சிரிக்கிறா. அந்த லைட்டு கிட்ட சண்டைக்கு போறா, இந்த லைட்டு பார்த்து சிரிக்கிறா. என்னதான் நான் கண்டுபிடி. ஐயோ அம்மா கொண்டு. ஏய் அண்ணே அக்கா சின்ன பாட்டு ஊர் வளர்ந்து ஆள பாரு மோரி பாரு எங்க பாரு எரப்பாடி வந்து அக்கா போக்கான்னு கூப்பிடுறேன். நான் உன்ன விட மூத்தவள் அக்கான்னு கூப்பிடுறேன். மான கிட்ட போயிருவேன். மூஞ்சிய பாரு மோரி பாரு இதாட்டா அக்கா ஏதோ இருக்குது மூஞ்சி. உனக்கு அக்காவா? அக்கா கூட கூடாதா? சரி கண்ணே தங்கச்சியா? மனுஷார சொல்லு. நான் இருக்கிற முக ரச்சனத்துக்கும் லட்சணமான முகர கட்டுறது உனக்கு தங்கச்சியா? இல்ல தங்கச்சி கூடாதா? தங்கச்சி கூப்பிடுற. அம்மா தாயே என்ன பெத்தவனே இரு தூக்கி பிடிக்கிற குமிச்சு கடிப்பேன். கடிச்சிட்டுனா செத்தே போயிருவேன். பார்த்தா அம்மா வாட்டமே தெரியுது. எப்படிதான் கூப்பிடுறது பாரு இது புள்ள பெத்த ஒரு மாதிரி. கருக்குன்னு பண்ணி குட்டியாட வயிற்று வச்சுட்டு யாரு திறந்து காடி யாரையா சொல்ல போகல. புள்ள பெத்த ஒரு மாதிரி மூடுறி திறந்து காட்டிட்டு அம்மாங்கிற சின்ன பாப்பு அப்படி வேணா கூப்பிடு. பரவாயில்ல. நான் இன்னும் வயசுக்கே வரல. வயசுக்கு வரலையா? 7 வயசாச்சு. ஏன் வயசுக்கு வரல? உனக்குதான்
அடுத்த மாசம் சித்திரை மாசம் வரலான்னு இருக்கிறேன். சித்திரை மாசமா? சித்திரா பௌர்ணமிக்கு. சித்ரா பௌர்ணமிக்கா? அன்னைக்குதான் வரலான்னு இருக்கிறேன். வயசுக்கு வருது, நீ முடி பண்ணாதான் வருவியா? அப்பதான் வரலான்னு இருக்கிறேன். ஏன் என்னாச்சு? என்ன கட்டிக்கு போறோம், அப்பதான் வருவான். கல்யாணம் உனக்கு? யாரு? நீங்க பெரிய மூட்டு பையன். பாரு கருமாரியா கோயிலுக்கு வெட்டி பலி கொடுத்துட்டு போறான். என்னடி பெரிய மூட்டு பையன் உனக்கு அண்ணாவுல? என்ன ஆகுது? அண்ணன் கட்டிக்கிட்டா என்ன ஆகுது? புருஷனாவது. புருஷனாவது. கட்டிக்கிட்டா புருஷன். அதோட விடு. இது எப்படி சரி? 1000 பேர் இருந்தாலும் அண்ணன்டி. 5000 பேர் இருந்தாலும் கட்டிக்கிட்டா என்ன ஆகுது? புருஷன் தான் ஆகுது. அதோட விடு. எப்படியே பெரிய மூட்டு பையனை கட்டிட்டு சாவு போல. அந்த பாலா போன ஆண்டவன் ஏந்தா எனக்கு ஒருத்திக்கு மட்டும் இத்தனை அழகு கொடுத்தானோ. ஏய் வேற அழக பத்தி மட்டும் பேசுன இதே விட்டத்திலே தூக்கு போட்டு செத்து போயிடுவேன் நான். உன் அழகு ஒரு அழகுன்னு ஏழை போட்டு கூட்டிட்டு இருக்கிறியாடி. ஏன் அழக பத்தி பழிக்கிறியா? உசிலம்பெட்டி பெண் கூட்டி நான் முத்து பேச்சு நீ ஒரே கண்ணால் பார்த்தாங்க நான் புள்ளத்தாச்சி. உசிலம்பெட்டி பெண் கூட்டி நான் முத்து பேச்சு நீ ஒரே கண்ணால் பார்த்தாங்க நான் புள்ளத்தாச்சி. கூட மேல கூதி வச்சு குச்சியா கூட மேல கூட வச்சுன்னு பாடுறி. கூட மேல அதை வச்சுட்டு போக முடியுமா? பாட்டெல்லாம் நல்லா பாடுவேன். இந்த பாட்டு வேணா வேற பாட்டு பாடு. ஜிங்குச்சா ஜிங்குச்சா சிகப்பு கலரு ஜிங்குச்சா பச்சை கலரு ஜிங்குச்சா மஞ்சள் கலரு ஜிங்குச்சா வண்ண வண்ண சேலைங்க வசதியான சேலைங்க பணவில்ல புளிஞ்செடுத்து காயம் போட்ட சேலைங்க ஜிங்குச்சா ஜிங்குச்சா ஒப்பனுக்கு தொங்குச்சா தொங்குச்சா. அதை எப்படி நீ பார்த்த? இந்த பாட்டு வேணா வேற பாட்டு பாடு.